ஓகே, இந்த ப்ரோக்ராம் என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். Sum of numbers. Write a loop that will generate every third integer beginning with I equals 2 and continuing for all integers that are less than 100. அதாவது I 2ன்னு ஆரம்பிச்சு இது கவுண்டிங் போயிட்டே இருக்கணும். எப்படின்னு சொல்றான்? எவ்வரி தேர்ட் இன்டீஜர். அப்போ 2 + 3 என்ன? 5. 5 + 3 8, 11, 14, 17, 20, 23, 26, 29, 32, 35 இந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். எது வரைக்கும்? 100க்குள்ளார இருக்கிற வரைக்கும். இதுல calculate the sum of those integers that are evenly divisible by 5. ஸோ எங்கெல்லாம் இந்த 5ன்றது பாருங்க, 5 5ஆல் வகுத்தா ஒரு முறை, 20 5ஆல் வகுத்தோம்னா 4 முறை, மீதி இல்லை, ரிமைண்டர் இல்லை. ஸோ அந்த மாதிரி ரிமைண்டர் வராமல் எதெல்லாம் 5ஆல் டிவைட் ஆகுமோ அந்த சம்மெல்லாம் மட்டும் கேல்குலேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஃபார் லூப் இல்லைங்களா? இனிஷியல் வேல்யூ டு இன்க்ரிமெண்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 3 அப்படிங்கிறது தான் அவன் இந்த மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ அதுக்குள்ளார என்ன பண்ணுறோன்னா, எங்கெல்லாம் 5ஆல் ஈவனாக டிவிசிபிள் ஆகுதோ அதை மட்டும் நான் சம் பண்ணி லூப்பை விட்டு வெளியே வரும்போது அதனுடைய சம்மை டிஸ்பிளே பண்ணோம். இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் பண்ணுறேன். ஸோ ப்ரோக்ராமை புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக ப்ரோக்ராம் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, இன்ட்டு ஒரு கவுண்டர், இன்ட்டு சம் ஈக்குவல்ஸ், ஏற்கனவே நான் 0ன்னு வச்சுக்கிறேன். ஃபார் I equals to I less than 100 ஆக இருக்கிற வரைக்கும் இந்த வேலையை பண்ணணும். 3 3 இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகே, எப்போ எனக்கு சம் பண்ணணும்னா இஃப் I mod 5 equals 0, எப்போல்லாம் கரண்ட் I வேல்யூவை 5ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வருதோ அப்போல்லாம் அந்த I வேல்யூவை சம் பண்ணிட்டு வரேன். கடைசியாக வரும்போது சம் ஈக்குவல்ஸ் %dன்னு கொடுத்து சம்மை டிஸ்பிளே பண்ணுறேன். அவ்வளோதாங்க, இதுதான் ப்ரோக்ராம். சேவ் பண்ணுறேன். சம் ஆஃப் நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 5 பில்டு பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். பாருங்கள், 350ன்றது நம்பர். ஓகே, ஸோ இதை ஒரு முறை இந்த கொஷின் இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கொஷினை புரிஞ்சிட்டு அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம விஷுவலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கு ஃபார் லூப் வேணுமா, வைல் லூப் வேணுமா, இஃப் கண்டிஷன் வேணுமா, ஸோ எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக நம்ம ப்ராக்டிஸ் கொண்டு வர முடியும். ஸோ நிறைய இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இந்த ப்ரோக்ராமை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.